ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நோவல் அண்ட் பெர்ல் எக்லிப்ஸ் எபிசோட் 6ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம். நம்ம ஹேஷி ராஜாவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண அந்த இடத்துல ஃபேங்ஸோ வந்து ராஜாவை காப்பாத்தி ஹேஷியும் பிடிச்சிருந்திருப்பான். ஆனா ஹேஷியோட திறமைய பார்த்த ராஜாவும் இம்பீரியல் எக்ஸாம்ல கலந்துட்டு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க ஹேஷிய வெளியே போக சொன்ன ஃபேங்ஸும் வேற வழி இல்லாம அவளை வீட்லயும் சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு மிஷன் இருக்கு, அந்த மிஷனை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுக்க அந்த வேலை அவங்க கூடவே இருந்த ஒரு அங்கிளை கொலை பண்ற வேலை. அந்த வேலையை செய்ய சொல்லவும் ஹேஷியும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அந்த வேலையும் வேற வழி இல்லாம செஞ்சு முடிச்சுட்டு வர அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஹேஷி சோகமா ப்ளாசம் ட்ரீக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஜூயிங்க அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்பதான் ஹேஷிய பாக்குறான். ஹேஷி, நீ வந்துட்டியா? நீ எப்ப வருவன்னு கேட்டுக்கிட்டே இருந்த, நல்ல வேலை வந்துட்டவல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ போனதுக்கு அப்புறம் மாஸ்டர் ஒரு 4-5 வார்த்தை மட்டும் தான் பேசுறாரு, அதிகமா பேசவே இல்ல தெரியுமா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹேஷி அப்படியே அமைதியாவே உட்கார்ந்துருக்கா. என்னாச்சு ஹேஷி, எதுவுமே பேச மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஜூயிங், உனக்கு தெரியுமா மாஸ்டர் எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, என்ன டாஸ்க்னு கேட்கறதுக்கு அங்கிளை கொலை பண்றதுக்கு தான் என்ன அனுப்பி வச்சிருந்தாருன்னு சொல்ல ஹேஷி, இந்த உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம மாஸ்டர் உன்னைய அந்த வேலையை செய்ய சொன்னாருன்னா அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கலாம், இதை நீ மனசுல போட்டு குழப்பிக்காத, இது கேஷுவலா எடுத்துக்குன்னு சொல்ல. ஆனா ஹேஷிக்கு மனசு தாங்கல. சோகமாவே, உனக்கு தெரியுமா ஜூயிங், நான் கடல்ல எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடியே சாக விட்டுட்டேன். அந்த மாதிரி பாசமா என்னை இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருந்த அந்த அங்கிளையும் என் கையாலே நான் கொன்னுட்டேன். இது எல்லாமே யாருக்காக? இந்த ராஜாவுக்காக. இந்த ராஜாவுக்காக எங்க அப்பாவை இழந்தேன். இன்னைக்கு இவ்வளவு நாளா என் கூட இருந்த அங்கிளையும் இழந்துட்டேன். நாம இவ்வளவு உண்மையா இருந்துகிட்டு இருக்கோம், ஆனா அந்த ராஜா நமக்கு அப்படி இருப்பாரா? அவர் ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷி மனசு கஷ்டத்துல பேசிக்கிட்டு இருக்க ஜூயிங்கும் பாக்குறான். ஹேஷி, நீ எந்த தப்பும் பண்ணல, நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத, நீ ராஜா கொடுத்த ஆர்டரை மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ண, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேஷியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஃபேங்ஸு கிட்ட அவனுடைய தளபதி இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்லா ரிப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையிலுமே அங்கிள் செத்துட்டாரு, ஹேஷி கையால தான் இறந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனை அனுப்பி வச்சுட்டு தனியா நின்னுட்டு இருக்க ஜீவிங்கும் அங்க ஓடி வந்துடுறான். மாஸ்டர், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஹேஷி கையால அங்கிளை கொலை பண்ண வச்சிருக்கீங்க. அவ எவ்வளவு மனசு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, எல்லாரும் மேல எவ்வளவு பாசமா இருந்தா என்று கேக்குறதுக்கு இது அவளோட சாய்ஸ் தான், அவ தான் பண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தானே ஆர்டர் கொடுத்தீங்க. அவ இப்ப எப்படி மனசு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மள ஒரு குடும்பமா இருந்தமே, அப்படி எல்லாரும் மேலயும் அவளும் பாசமா இருந்தா நீங்க அவ கையாலேயே அவரை கொலை பண்ண வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு கேக்குறதுக்கு, இங்க பாரு, இங்க யாருமே ஃபேமிலி கிடையாது, ஜஸ்ட் சொல்லிக்கிறதுக்காக நீ அவனுடைய தங்கச்சிங்கிற மாதிரி பேசிக்கிறோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல, என்ன சம்பந்தம் இல்லாதவங்களா? சரி மாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அவ ஒரு பொண்ணு, அவ கையால எதுக்காக இந்த மாதிரி செய்ய சொன்னீங்க? நான் ஒரு ஆம்பளை, நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க கூட நான் அதை செஞ்சிருப்பேன். ஆனா அவ எவ்வளவு மனசு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ பாவம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பாவமா? அவ என்ன காரியம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா அவளை எப்படி இங்க கூட்டிட்டு வந்தோம்ட்டு? அவ இங்க வரக்குள்ளேயே அவளுடைய அடையாளத்தை மாத்தி ஒரு ஆம்பளை பிள்ளையா தான் இங்க கூட்டிட்டு வந்தோம், அதுவும் அவளுடைய சேஃப்டிக்காக. அப்பவும் அவளுடைய விருப்பப்படிதான் நம்ம கூட்டிட்டு வந்தோம். ஆனா அவ இங்க வந்தது எதுக்காக வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? ராஜாவை கொலை பண்றதுக்காக இங்க வந்திருக்கா. நீ அவளுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுற, ஆனா அவ சின்ன பொண்ணு கிடையாது. நீ அவளை பார்த்து பாவப்படுற அளவுக்கு அவ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாதுன்ட்டு போய் உட்கார. உண்மையாலுமே மாஸ்டர் ராஜாவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாளான்னு கேட்க அதுக்கு ஃபேங்ஸும் அமைதியாவே இருக்க, மாஸ்டர் அவ தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அவளை மன்னிச்சிருங்க, அவளுடைய சின்ன வயசு வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு, அவளுக்கு என்ன பண்ண முடியும்? சின்ன வயசுலயே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூட வந்துட்டா, அவளுக்கு எல்லாமே நாம தான், நீங்க தான் எல்லாத்தையும் கத்து கொடுத்தீங்க, ஒரு பெஸ்ட் டீச்சரா இருந்தீங்கிறதுக்கு வாய மூடு, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ பண்ண தப்புக்காக நீங்க இப்படி ஒரு கொடூரமான தண்டனை அவளுக்கு கொடுக்கலாமா? போய் அங்கிளை கொலை பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு சூயிங் கோவப்பட, வாய மூடுன்ட்டு நான் முதல்ல சொன்னா இல்லையான்ட்டு ஃபேங்ஸும் சொல்ல சூயிங்க கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுவும் மாஸ்டர், நீங்க ஹேஷி கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே போறான். அடுத்த நாளே ஹேஷி இம்பீரியல் எக்ஸாம்காக இந்த பேலஸை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. வழி அனுப்பி வைக்கிறதும் தளபதி தான் வழி அனுப்பி வைக்கிறான். அந்த இடத்துல சூயிங்க இல்ல, நம்ம ஃபேங்ஸும் இல்ல. ஹேஷியும் பார்த்துட்டு அந்த பேலஸ்க்கு முன்னாடி மண்டி போட்டு வணக்கம் சொல்லி நான் போயிட்டு வர மாஸ்டர்ன்ட்டு பேலஸை பார்த்து சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட அப்படியே ஃபேங்ஸோ தான் காட்டுறாங்க. ஃபேங்ஸோ நம்ம ஹேஷி ஃபேங்ஸோவுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டரை எடுத்து படிச்சுட்டு இருக்க அந்த லெட்டர்ல, மாஸ்டர் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது, நீங்க நான் இன்னமும் என்னோட பிராக்டிஸ நான் முழுசா முடிக்கலன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அப்ப அது எனக்கு தெரியல, ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர், நீங்க எப்பவுமே என்னோட நல்லதை பத்தி தான் யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்ப திரும்ப வரவனே எனக்கு தெரியாது மாஸ்டர்,
மாஸ்டர், அது வரைக்கும் உங்க உடம்ப நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு லெட்டர்ல எழுதியிருக்கோம். அதை ஃபேங்ஸுவும் படிச்சுட்டு சோகமா வெளியே வந்து நின்னுட்டு இருக்க, அந்த சமயத்திலயும் பீச் பிளாசமோட பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே தூவி பறந்துகிட்டு இருக்கு பனி மாதிரி. அத ஒரு இதழ பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபேங்ஸும் பிடிக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சப்ப அந்த பூ இதழ் அழகா ரெண்டு பேரும் கையிலயும் விளையாண்டுகிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்ப அவன் கையில மாட்டவே இல்ல. அதை பார்த்து சோகமாயிட்டு நின்னுட்டு இருக்க, அப்ப தளபதியும் வந்துடுறான். தளபதியும் ஹீஷி இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நான் கூட அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் மாஸ்டர். அவன் இங்க இருந்து போனதும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அவன் நல்லா டேலண்டான பையன் தான், ஆனா இருந்தாலும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கணும்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஏற்கனவே ராஜா கிட்ட பேசிட்டேன், அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்க போறது இல்ல, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ரெண்டு பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க. அங்க ராஜா குடும்பத்துக்காகவே தனியா துணி மில்லா மேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வேலை செய்யற ரெண்டு பொண்ணுங்க. அதுலயும் நம்ம சுவிங் கூட பார்த்துட்டு அப்படியே மயங்கி போய் நின்றுட்டு இருந்தானே அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணும் கூட சேர்ந்து ஒரு துணியா அலசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த துணியை அலசிக்கிட்டு இருந்தவங்க வெளியே எடுத்த உடனே அந்த துணி காத்துல பறந்து எங்கேயே போய்கிட்டு இருக்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் செமையா பயந்து போயிடுறாங்க. அதுலயும் கூட வந்த பொண்ணு, அச்சோ நான் இப்ப மேடம்க்கு என்ன பதில் சொல்லுவேன், இந்த துணி ரொம்ப முக்கியமான துணியாச்சே, இப்படி பறந்துருச்சு, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்க. சுவிங் லவ் பண்ற பொண்ணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம எப்படியாவது அந்த துணியை கண்டுபிடிச்சு எடுத்துடலாம், இப்ப நம்ம அந்த துணி எங்க பறந்து போகுதுன்னு பாக்கலாம், அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த துணி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த துணி கரெக்டா நம்ம ஜூயிங் காவல் காத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து அவன் மேலேயே விழுது. அதை எடுத்துட்டு இது யாருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தேடிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜூயிங்க அந்த பொண்ணை பாக்குறான். இவளா நம்ம மார்க்கெட்ல பார்த்த பொண்ணாச்சுன்ட்டு அப்படியே அசந்து போய் அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்க. கூட வந்த பொண்ணும், ஜீலு இப்ப அந்த துணியை காணுமே, இப்ப எப்படி நம்ம தேடுறது, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ட்டு முழிச்சிட்டு நிக்க. ஜீலுவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா, கடவுளே அந்த துணி கிடைச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு படையல் வைக்கிறேன்லாம் சொல்லி வேண்டிக்கிறா. கூட வந்த பொண்ணும், என்ன ஜீலு நீ கடவுள்கிட்ட வேண்டியோ அந்த துணி எங்க இருக்குன்னே தெரியல, நம்ம என்ன பண்றது, என்ன பதில் சொல்றது, நமக்கு பனிஷ்மெண்ட்க்கு தான் கிடைக்க போகுதுங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பேசுறேன், நம்ம எல்லாம் பேசி பனிஷ்மெண்ட் கிடைக்காத பேசிக்கலாம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அப்ப சூயிங் இவங்க ரெண்டு பேரும் நம்மள பாத்திர கூடாதுங்கிறதுக்காக மறைஞ்சிக்கிறான். இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் இந்த துணியெல்லாம் நெய்றாங்க இல்லையா, அந்த இடத்துக்கும் அந்த இடத்துல தானே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கும் வராங்க. அவங்களுக்கும் முன்னாடி ஒரு டேபிள்ல அந்த துணி அழகா மடிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னது துணி இங்க வந்துருச்சு அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு ஓடி போய் பார்க்க, இது சுயிங் தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பான் போல இருக்கு. அவன் ஓட்டு மேல இருந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஜெயிலு கூட வந்த பொண்ணும், பரவாயில்லையே நீ வேண்டிக்கிட்ட மாதிரியே துணி கிடைச்சிருச்சு, நம்ம படையில் கொடுத்துடலாமா கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி நம்ம ஹேஷிக்கு இன்னொரு டாஸ்க்கும் நிறைவேற்றணும் போல இருக்குது. அந்த பொண்ணு ஒரு ஊருக்கு போக அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கும் போறா. அந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஒரு லேடி போல இருக்கு. அந்த பொண்ணு நம்ம ஹேஷியை பார்த்த உடனே, வாங்க இங்க தங்கறதுக்காக வந்திருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. அங்க நம்ம ஹேஷிக்கு பாக்குறதுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அங்குள்ள ஆட்கள் யாருமே பொதுமக்கள்ல உள்ள ஆட்கள் மாதிரியே தெரியல, இது அடியாட்கள் மாதிரியே தெரியுது. அதனால டவுட்டோட பாத்துக்கிட்டு இருக்க. ஹேஷியா அங்க தங்கறதுக்கு ரூம் வேணும்ட்டு ரூம் கீயும் எடுத்துக்கிட்டு மேல போக அந்த பொண்ணு கூட வந்தா இல்லையா, அவ இருந்துட்டு ஹேஷி கிட்ட வழி ஆரம்பிச்சிடறா. உங்களுக்கு வேற எதுவும் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்ட்டு, அதுக்கு டிஸ்கவுண்ட் கூட நான் தரேன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஹேஷி அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து மேல போக இந்த பொண்ணும் பின்னாடியே போயிட்டு, நான் உங்களுக்கு ரூமை காட்டுறேன், இதுதான் பெஸ்ட் ரூம் இருக்கிறதுலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் காட்டிட்டு இருக்கா. அதுக்கும் கீழே ஒரு ரூம்ல ஒரு ஆளை உள்ள வச்சு பேசிட்டு அங்க இருந்து போறான். அதை நம்ம ஹேஷியும் பாத்துக்கிட்டு இருக்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரூமை வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடவும் ஹேஷியும் உள்ள போய் பாத்துட்டு இருக்க. இந்த லேடியும் கதவெல்லாம் சாத்திட்டு வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹேஷி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. நைட் நேரத்துல இந்த லேடியும் அந்த ஹோட்டல்ல இருந்தாங்களே கொஞ்சம் பேர் சாப்பிடுற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த ஆட்களும் சேர்ந்து ஹேஷியை தாக்குறதுக்காக வர, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்தவ இவங்களுடைய சத்தம் கேட்டு எழுந்திருச்சு எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இருப்பாங்க போல இருக்கு. அத்தனை பேத்து கூட நம்ம ஹேஷி ஒரு ஆளா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. சண்டை போட்டுக்கிட்டே வெளியும் வந்து குதிச்சுற. அங்க இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அதுவும் வாயில துணி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கத்துற சத்தம் கேட்க ஹேஷியும் என்னது சத்தம்ட்டு உள்ள போய் பார்க்க அங்க ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வாயில இருக்க துணியை எடுத்து விட, என்னை காப்பாத்துங்க, அவனுங்களா திருடனுங்க, என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் திருடிட்டு என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அவனுடைய கை கட்டெல்லாம் அழுத்து விட்டுறா. அந்த நேரத்துல காவலாளிகளும் அந்த சைடு வந்துற, இவன் அந்த காவலாளி கிட்ட ஓடி போயிட்டு, என்னை காப்பாத்துங்க, உள்ள இருக்கிறவன் என்கிட்ட இருக்கிறது திருடிட்டு என்னை கொலை பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹேஷியை கை காட்டிடுறான். ஹேஷியும் நிறைய காவலாளிகள் அங்க இருக்காங்களே, அதனால அங்கேயே மறைஞ்சிருக்க. அவனுங்களும் ஹேஷியை தாக்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஃபேங்ஸோ வந்து அவங்கள எல்லாத்தையும், ஒரு குதிரை வண்டி இருக்கும், அந்த குதிரை வண்டியை தள்ளி விட்டு அவங்கள எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹேஷியும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்து பறந்து ஓட்டு மேல நின்னுட்டு, யாரு பார்த்து திருடுறதுக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க, நீங்க யாரு எந்த ஆட்கள்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா உயிரோட இருக்கணும்னா இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்லன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நம்ம ஹேஷி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. ஹேஷியும் ஃபேங்ஸும் ஒரு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க. அப்ப ஹேஷி இருந்துட்டு, மாஸ்டர் அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆர்மி ஆட்கள் மாதிரி இருக்காங்களே, இவங்கள யார் மாஸ்டர்னு கேக்குறதுக்கு, அது தனி ஒரு
கேங் இருக்காங்க நமக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மாஸ்டர் லேந்தர் லைட் திருவிழா அன்னைக்கு உங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே அந்த ஆட்களை தானாங்கிறதுக்கு, ஆமா அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம், அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ யோசி. நீ இப்ப கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ ராஜாவை கொலை பண்ணணும்னு நினைப்போட இருந்தேன்னா நம்ம பேலஸ்ல இருக்க முடியாது. ஆனா அதை விட்டுட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நீ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேலஸ்லயே நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேலஸ்லயே இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துற. நம்ம ஹேசிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அரண்மனையில இருக்கிற காவலாளிகள்லாம் ராஜ குடும்பத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்றாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே பெண்கள் தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்க உள்ள காவலாளிகள்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அதுல ஒரு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காடா, ரொம்ப அழகா இருக்கா, அவளை எப்படியாவது மடைக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல பின்னாடி ஜூயிங்க வந்துட்டு தொண்டையை கணிச்சு காட்ட இவனுங்களும் திரும்பி பார்த்துட்டு செமையா பயந்து போயிடுறானுங்க. கையில ஃபிளவர் பொக்கையெல்லாம் கூட வச்சிருப்பானுங்க போல இருக்கு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு, இல்ல சார் நாங்க இங்க காவல் காக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம், எல்லா இடத்தையும் நல்லா பாத்துக்கணும்ல, இங்க வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜூயிங்கும் ஏட்ரா கையில இருக்கிறது அப்படின்ட்டு அந்த ஃபிளவர் பொக்கையும் கையில வாங்கிக்கிட்டு, இதுதான் நீங்க பாக்குற டியூட்டியா, இங்க நீங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 2-3 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, இப்படிதான் 2 வருஷமா பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்டு வேலையை பார்க்காத இருந்துட்டு இருக்கீங்களா, ஒழுங்கா கேட்டுக்கு வெளியே போயிட்டு நின்று காவல்காரங்கடா, இங்க எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். ஜீலவும் அவ வேண்டிக்கிட்ட மாதிரி கடவுளுக்கு ஏதோ ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வச்சு வேண்டிக்கிறா, நீங்க எனக்கு அந்த துணியை கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை வச்சு வேண்டிக்கிட்டு இருக்க. அப்ப ஜீலோட ஃப்ரெண்டும் ஜீலு இங்க வா கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஜீலுவும் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து அந்த ஸ்வீட்டை பார்த்தா அங்க ஸ்வீட்டை காணும். இங்கதான் நம்ம ஆள் திருடிட்டானு அவன் கொண்டு போயிட்டு ஓட்டு மேல வச்சுக்கிட்டு இவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் ஸ்வீட்டை எடுத்துட்டு போனவன் அந்த ஃபிளவர் பொக்கை காவலாளிகிட்ட இருந்து புடிங்கிட்டான் இல்லையா, அந்த ஃபிளவர் பொக்கைய அவளுக்காக வச்சுட்டு போயிருந்திருக்கான். அந்த பொண்ணும் அதை எடுத்து ஆசையா பாத்துக்கிட்டு இருக்க. இந்த சைடு ஜூயிங்க அந்த ஸ்வீட்டை எடுத்து ஆசையா அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். கேஷி மாஸ்டர் சமாதானப்படுத்துறதுக்காக வாத்துக்கறி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து அவனுடைய ரூம்ல பாக்க, ஆனா அவனும் வேற இடத்துல உட்காந்துட்டு மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்க. ஹேஷிக்கும் பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருது. நம்ம ஃபேங்ஸும் ஹேஷியும் ஒன்னா உட்காந்து மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருந்தது. ஃபேங்ஸு தானே நம்ம ஹேஷிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தான். அவன் கத்து கொடுத்ததெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே மாஸ்டரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே போய் பின்னாடி நின்றுட்டு இருந்த பொண்ணும் மாஸ்டரை பாத்துக்கிட்டு இருக்க. ஃபேங்ஸுக்கும் ஸ்மெல் தெரிஞ்சு போயிடுது. எனக்காக வாத்துக்கறி சமைச்சு கொண்டு வந்திருக்கியான்னு கேட்க, ஹேஷி இருந்துட்டு இல்லையே மாஸ்டருங்க, இல்லையே நான் ஸ்மெல் பண்ணிட்டேன், நீ எனக்காக வாத்துக்கறி சமைச்சு கொண்டு வந்திருக்க, கொண்டு வான்னு சொல்ல, இல்ல மாஸ்டர் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு. மாஸ்டர் நீங்க மியூசிக் வாசிக்கக்குள்ள அப்படியே இமார்டல் மாதிரி இருக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மியூசிக் வாசிக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாஸ்டர் இது என்னுடைய தப்பு தாங்க, என்ன வாத்துக்கறி சமைச்சது உன்னுடைய தப்புன்னு சொல்றேன்னு கேட்க, இல்ல மாஸ்டர் நான் உங்களுக்கு நிறையவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன் மாஸ்டர், நீங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததே கிடையாது, ஆனா நான் உங்களுக்கு நிறையவே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஃபேங்ஸும் கையில என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்க, அன்னைக்கு சண்டை நடந்தப்ப என் கையில லைட்டா அடிபட்டுருச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல அவனும் ஒரு மருந்து எடுத்து கொடுத்துட்டு இந்த மருந்தை போயிட்டு உன் ரூம்ல வச்சு உன் கையில போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்க சிக்கி குஷி ஆயிடுது. தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப போக, ஒரு நிமிஷம் நில்லு, உன்னுடைய சண்டை எல்லாம் ரொம்ப புவரா இருக்கு, நீ இன்னும் பிராக்டிஸ் நிறையவே எடுக்க வேண்டியது இருக்கு, ஒழுங்கா நாளையில இருந்து பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு பாருன்னு சொல்லவும் இன்னமும் நம்ம ஹேஷிக்கு ரொம்பவே குஷி ஆயிடுது. கண்டிப்பா மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இந்த வாத்துக்கறியை எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்றதுக்கு, மாஸ்டர் நீங்க அப்ப சாப்பிட போறது இல்லையான்னு கேட்க, இல்ல எனக்கு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் சொல்லிடுறான். நம்ம ஹேஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. திரும்பவும் நார்மலா பேசவும் நம்ம இங்க ஓட்டு மேலே செட்டில் ஆயிட்டான் போல இருக்குது. அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு அங்கேயே சைட் அடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். ஆனா அங்க உள்ள பொண்ணுங்க யாருமே ஜூயிங்க பார்க்கவே இல்லை போல. அவங்க எல்லாருமே அவங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஈவினிங் வரைக்குமே வேலை செஞ்சுட்டு கிளம்புறாங்க. அப்ப வரைக்குமே ஜூலுவே பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அங்கேயே. ஹேஷியும் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்பை எடுத்துட்டு வில்லம்பு விடுறதுக்காக வர, ஆனா அவ கையெல்லாம் தூக்க முடியல, கையில அடிபட்டு இருக்கு இல்லையா, கை தூக்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபேங்ஸும் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனும் கையை பிடிச்சு இப்படி பிடின்னு சொல்ல, ஹேஷியும் மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு, மாஸ்டர் நாங்க எங்க போனாலும் நீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு என்னை காப்பாத்துறதுக்காக வருவீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. உன்னோட கவனத்தை தேவையில்லாத சதுர விடாத, உன்னோட பார்வை எப்பயுமே பாயிண்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த வில் அம்பையும் விடுறாங்க. அம்பும் கரெக்டா போயிட்டு பாயிண்ட்லிங் விழ, அந்த நேரத்துல ஒரு பறவை அங்கேயே வட்டம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. அதோட இறகு ஒண்ணு கீழே பறந்துகிட்டு வர, நம்ம ஹேஷியும் அந்த இறக ஊதி விட, ஃபேங்ஸுவும் நம்ம ஹேஷிய பார்க்க, ஹேஷியும் ஃபேங்ஸுவை பார்க்க அவங்களுக்குள்ள காதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஃபேங்ஸும் நம்ம ஹேஷிய பாத்துக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துல சுயநினைவுக்கு வந்துட்டு நீ தனியா பிராக்டிஸ் பண்ணுக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம சூயிங்கா அந்த ஸ்வீட்டை அப்படியே வச்சு அழகு பாத்துக்கிட்டே ஸ்டீஃபன் பவுலின்குள்ள வர, அப்பதான் அங்க நம்ம ஹேஷி வேற வெளியே நின்றுட்டு இருக்கா இல்லையா, அவளை பாத்துறான். அவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஸ்வீட்டை மறைச்சு வச்சுக்க. ஹேஷியும் இதை பாத்துற, என்னடா மறைச்சு வைக்கிற, என்னதை எனக்கும் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹேஷியும் ஒரு ஃபெதரை கையில வச்சுட்டு இருப்பா. இல்ல நான்
நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது என்ன கையில ஃபெதர் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க இது கீழே விழுந்துச்சு அதை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே அரசவை தான் காட்டுறாங்க. அரசவையில ராஜா என்னென்ன பிரச்சனை இருக்கு நாட்டுலன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த தம்பிக்காரன் வந்தா இல்லையா அவன் நல்லா நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்கான். திலான் இளவரசியும் கூட்டிட்டு வந்தா இல்லையா அந்த தளபதியை உங்க ஊர்ல போயிட்டு உன்னுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு வா, நீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா உன் ஃபேமிலியை பார்த்துட்டு வான்னு சொல்ல அந்த தளபதியும் பரவாயில்ல ராஜா நான் இங்கே இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்குவோம். அப்பனா உனக்கு ஒரு ட்ரூப்ஸை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த தூங்கிக்கிட்டு இருந்த தம்பிக்காரன் கையில தான் எப்பயுமே முட்டை வச்சிருந்திருப்பானே அந்த முட்டையை கீழே போட்டு உடைச்சிட எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ராஜாவும் திரும்பவும் தப்பு பண்ணிட்டியாங்க. அவனும் மண்டி போட்டுட்டு மன்னிச்சிருங்க ராஜா நான் சரியான முட்டாள் தெரியாத தூங்கிட்டேன் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அங்க உள்ள அதிகாரிகள்கிட்ட எல்லாம் ராஜாவும் இவர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களான்னு கேட்க யாரு ராஜாவோட தம்பி மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறா? இல்ல ராஜா இல்ல நாங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லவும் சரி நீ எழுந்திருச்சு பொழைச்சு போ அப்படின்ட்டு கோர்ட் இதோட கலையுதுன்னு சொல்லிட்டு ராஜாவும் வெளியே வர ராஜாவை பாக்குறதுக்காக ஃபேங்ஸும் வந்து நிக்கிறான். ராஜாவும் ஃபேங்ஸு கிட்ட இந்த சூயிங் ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் துடிப்பான ஆளா இருக்கிற மாதிரி தெரியல, அவன் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூயிங்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அது இல்லாத அரசவைக்கும் வர்றது கிடையாது, எந்த ஒரு டிசிஷனும் என்ன எடுக்கிறானோ அவ்வளவு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஃபேங்ஸும் இல்ல அவனை இம்பீரியல் எக்ஸாம்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் அவன் கொஞ்சம் டல்லா தெரியறான், நம்ம சிட்டியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அதுக்காக கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹேஷியும் ஃபேங்ஸுவை பாக்குறதுக்காக அவனுடைய ரூம்க்கு வந்துட்டு இருக்க. அப்பதான் வெளியே இருந்து ஃபேங்ஸும் வரான். என்னாச்சு இங்க வந்திருக்க, என்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்ட்டு உள்ள கூட்டிட்டு போய் பேச ஆமா மாஸ்டர் நான் சூயிங் சொன்னா என்னை இம்பீரியல் எக்ஸாம்காக ரெடி பண்றதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனா நீங்க அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையேன்னு கேக்குறதுக்கு அதுக்கு ஃபேங்ஸும் உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு, உன்னால அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்ல ஏன் மாஸ்டர் இப்படி சொல்றீங்க, என்னாலையும் செய்ய முடியும், நான் அதுல செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த எக்ஸாம்ல கலந்துகிட்டு நானும் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல உண்மையாலுமே நீ அதுல சாதிக்கணும்னு நினைக்கிறியா இல்ல ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்து கொடுக்கணும்னு நினைக்கிறியாங்கிறதுக்கு அப்படிலாம் இல்ல மாஸ்டர், நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எந்த தப்புமே பண்ண மாட்டேன், நான் இம்பீரியல் எக்ஸாம்ல கலந்துகிட்டு என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஆனா ராஜா உன்னை நம்புறாரு ஆனா என்னால உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் உங்களுக்கு தெரியாது எங்க ஊர்ல என்ன நடந்துச்சுன்ட்டு, எவ்வளவு கொடூரமா மக்கள்ல இறந்து போனாங்க தெரியுமா, அந்த கலவரத்துல எங்க அப்பா கூட இறந்து போயிட்டாரு, அந்த சமயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னால யாரையும் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது ஒரு ஆளால செய்ய வேண்டிய வேலை கிடையாது, அது அப்பவே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல தேவையில்லாத அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத, உன்னுடைய இம்பீரியல் எக்ஸாம்காக பிராக்டிஸ் ஆரம்பின்னு சொல்ல கண்டிப்பா மாஸ்டர் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்ததான் நம்ம ஹேஷியும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா டார்கெட் ஒண்ணு கூட சரியாவே விழ மாட்டேங்குது, டார்கெட் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை பாக்குற சூயிங்கும் எல்லா நேரத்திலயும் உன்னோட டார்கெட் இப்படிதானா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிடறான். விஷயம் பார்த்துட்டு நீ எங்க போற இங்கே இரு நம்ம ரெண்டு பேருமே கேம் விளையாடலாமான்னு கேக்குறதுக்கு எப்பா என்னால எல்லாம் முடியாதுப்பா, எனக்கு பேலஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் அங்க போகணுங்க, உனக்கு இன்னைக்கு லீவ் ஆச்சு நீ எதுக்கு அங்க போற, அங்க உனக்கு என்ன வேலை இருக்கு, ஒருவேளை திலான் இளவரசியை பாக்குறதுக்காக போறியான்னு கேட்க வாய் மூடு என்ன பேசுற, அவங்களெல்லாம் நான் பார்க்க போகல, அவங்கள அந்த ராஜா பாவம் ரொம்ப கொடுமைப்படுத்துறான், என்ன நான் வேற போய் அவங்கள பார்த்து அதுல வேற பெரிய பிரச்சனை ஆகுறதா, அதெல்லாம் கிடையாது, ஆமா நீ என்ன அவங்கள பத்தி ரொம்பவே கேர் எடுத்து பேசுற, உனக்கு என்ன அவங்க மேல இவ்ளோ அக்கறைன்னு கேக்குறதுக்கு உனக்கு என்னப்பா தெரியும் பெண்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அப்படிங்கிறதுக்கு என்ன பெண்களா உன்னை பார்த்தா எங்கேயாவது பொம்பளை பிள்ளை மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கும். இப்படின்ட்டு அடிக்க போயிட்டு இங்க வா வா என் கூட வா முதல்ல உட்காருன்னு சொல்லிட்டு இம்பீரியல் எக்ஸாமை பத்தி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூயிங்கும் பரவாயில்ல இப்பதான் நீ நல்ல பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமினேஷனை பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹேஷியும் அதை ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த டிராமாவை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.